ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/3/2024 கருணியா ப்ளஸ் 513க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 9 to 5 ரிசல்ட் நண்பா. இந்த மெத்தடை நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். நம்மளுக்கு சீபோர்டில் 5 கிடச்சிருந்தது. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 699, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து 554. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ஏபிசி போர்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவோடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீபோர்டோட ஏபி போர்டை கூட்ட போகிறோம். அப்படி கூட்டும்போது தான் நம்மளுக்கு சீபோர்டு அதோட நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 955 கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து சீபோர்டுங்கிறதுனால சீபோர்டோட ஏபி போர்டை கூட்ட போகிறோம். ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 5 இருக்குது. 5 நம்ம வந்து 95 கூட்ட போகிறோம். அதாவது +5 and 5. இது எல்லாமே ஸ்டைப் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 9ஓட 5 கூட்டும்போது 4, 5ஓட 5 கூட்டும்போது 0, 4 அல்லது 0. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்டு அல்லது ஆல். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 955க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ 570க்கு பார்க்கலாம் நண்பா. சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 570 இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதோட நம்ம 57 கூட்ட போகிறோம். +0 and 0. ஸோ 0ஓட எந்த நம்பர்ஸை கூட்டினாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் காட்டும். அதனால் இங்கே 57 அப்படியே ஆட் பண்ணிடலாம். 5 அல்லது 7. இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி. ஸோ ஃபஸ்ட் ட்ரா சி, இந்த ட்ரா நம்மளுக்கு பி. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. இப்போ 3வது ட்ரா பார்க்கலாம். 959 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 9ஓட 95 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது +9 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 9 கூட்டும்போது 8, 9ஓட 5 கூட்டும்போது 4. அப்போது 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. மறுபடியும் சீபோர்டு கிடைக்கல. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுடைய 3 போர்டுமே நிற்கிது நண்பா. தலைக்குத்தர ஏபிசி போர்டுக்கு பதிலாக சிபிஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 போர்டுமே அப்படியே வந்திருக்கு. இப்போ 857க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 85 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது +7 and 7. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5. இங்கே 5ஓட 7 கூட்டினோம்னா 2. 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 5 அல்லது 2. இப்போ இந்த 857க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 554 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5 and 5. ஏ போர்டு இல்லை, மறுபடியும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி. ஸோ ஏபி வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 554க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நண்பா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 554க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதை நம்ம 5ஓட கூட்ட போகிறோம். +4 and 4. இப்போ இது கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9,
இங்கேயும் 5ஓட 4 கூட்டினா 9. 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 554க்கு அப்புறம் 99 நெக்ஸ்ட் ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 99 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 554க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699. இப்போ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99 அப்படியே நம்மளுக்கு 99 அப்படியே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ கிட்டத்தட்ட 5 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை, டச்சு கண்டினியூஸாக இருக்குது நண்பா. அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு வந்து சி போர்டு, 2வது பி, 3வது ஏ, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏபி போர்டு, இப்போ நம்மளுக்கு வந்து பிசி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 699க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 699 இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதை வந்து நம்ம 69ஓட ப்ளஸ் பண்ண போகிறோம், அதாவது ப்ளஸ் 9 and 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, இங்கே 9ஓட 9 கூட்டினோம்னா 8. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 8. இப்போ இந்த 699க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 925 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 925 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 6-7 ட்ராக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதில் இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, பெய்ட்ஸோடு சேர்த்து சி போர்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 925 இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட நம்ம 92 கூட்ட போகிறோம், ப்ளஸ் 5 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 2ஓட 5 கூட்டினோம்னா 7. 4 அல்லது 7 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 7 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. எப்போதும் போல் இதை கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நாலு அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரே நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஆல் போர்டு இருக்கு நண்பா. ஸோ இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு தொடருது மறுபடியும். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி வியாழக்கிழமை 14/3/2024 கருணையா ப்ளஸ் கேஎன் 513க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.